வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன மாடல்னால் சாம்சங்கில் M23. இது என்ன ஃபால்ட்டுக்காக நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா, கஸ்டமர் வந்து சப்போர்ட்டில் ஏதோ தண்ணிப்பட்டு ஃப்ளிக்கரிங் ஆகிருக்கு. சப்போர்ட் போட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ளிக்கர் ஆனோன்னா கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு, லோக்கலில் ஒரு சப்போர்டு வாங்கி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ சாம்சங்கில் சப்போர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் மற்ற இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாம்சங்கில் ரொம்ப குவாலிட்டி கம்மியான சப்போர்ட்ஸ் வருது. இப்போ இது வந்து ஒரிஜினல் சப்போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிக்கரிங் வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃப்ளிக்கரிங்காக வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு லோக்கல் சப்போர்ட் வாங்கி போட்டிருக்காரு. மற்ற இதிலலாம் நீங்கள் லோக்கல் சப்போர்ட் வாங்கி போடும்போது எந்த ப்ராப்ளமும் பெரிய லெவலில் வந்துடாது. ஆனால் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோக்கல் சப்போர்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் வரும். அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் எரர். இந்த தெர்மல் எரர் ஏன் வருது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம தெர்மல் எரர் பற்றி வீடியோஸ் போட்டிருப்போம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதையும் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஓல்டு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நியூ சப்போர்ட் அவங்க சேஞ்ச் பண்ண நியூ சப்போர்ட்டை நான் வந்துட்டு போட்டுட்டு நான் வந்து சார்ஜ் போடும்போது எனக்கு வந்து எரர் க்ரியேட் ஆகுது. ஏன் அந்த ஓல்டு சப்போர்ட்டில் வந்து இருக்கும்போது எரர் க்ரியேட் ஆகாது, நியூ சப்போர்ட் மாற்றும் போது க்ரியேட் ஆகுது அப்படின்னா, தெர்மல் சர்க்யூட்ரியில் ப்ராப்ளம். அதிகமாக வந்து விவோ, சாம்சங் இது ரெண்டுலேயுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபால்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தெர்மல் எரர் வந்து ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபால்ட்டு. இப்போ லாஸ்ட்டு வீக்கோட நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் M23 அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு சர்க்யூட்டை பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கூட அவரால் வந்து அதை அட்டன் பண்ண முடியலை. இந்த வீடியோ அவர் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருப்பார். பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலுமே அவரால் வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு சின்ன சர்க்யூட்ரி, 2 ரெசிஸ்ட் தான். ஆனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ராப்பராக படித்த ஒருத்தரால் கூட அதை அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஃபால்ட்டை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணி பார்த்துருக்கணும். அதாவது ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபோனை நீங்கள் செக் பண்ணி ரீடிங் ஒரு ஃபோன் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செக் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சப்போர்டில் வந்து அதாவது காப்பி சப்போர்டில் நான் ரெடி பண்ணிட்டேன், ஜம்பர்லாம் அடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுனால. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சப்போர்ட். இந்த ஒரிஜினல் சப்போர்ட்டில் இந்த 2 ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதில் மேலே டாப்பு சைடில் பிளாக் இருக்கிற ரெசிஸ்டர், இன்னொரு நார்மல் ரெசிஸ்டர், 2 ரெசிஸ்டர். அந்த டாப்பு பிளாக்கு சைடில் வந்து பிளாக்கு அந்த மாதிரி இருக்கிற ரெசிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா தெர்மிஸ்டர், காயில்னு நினச்சிருவாங்க. ஆனால் அது வந்து தெர்மல் ரெசிஸ்டர். அதாவது டெம்ப்ரேச்சர் நாம் அது மேலே கொடுத்தோம் அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வந்து குறைச்சிக்கும். ஓகேவா? இப்போ இதோட ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் R2, இதில் சென்டர் ஏரியா 659 வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 650. இது ரெண்டும் R1 R2வும் சேர்கிற இடம். இதில் வந்து இன்புட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டருக்கு 1.8 வோல்ட் இதுக்கு வரணும். 1.8 வோல்ட் வரும்போது இதில் 147 வருதுல டையோடு. இது வழியாக 1.8 வோல்ட் இதுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த R1 ரெசிஸ்டரும் இந்த தெர்மிஸ்டரும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை வோல்டேஜை வந்து கட் டவுன் பண்ணும். இப்போ நான் வந்து கேபிள் போடுறேன். கேபிள் போட்ட உடனே எனக்கு இந்த இடத்துல அதாவது R1ல் எனக்கு 1.8 வோல்ட் எனக்கு வரணும். இது 2 ரெசிஸ்டர் சேர்ந்து 0.68 கட் பண்ணணும். இது என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரிப் வழியாக மெயின் போர்டில் சிபியூக்கு போவோம், இல்லை பவர் ஐசிக்கு போவோம். 2ல் ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம். மேக்ஸிமம் வந்து சிபியூக்கு போகிற மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் சர்க்யூட்டு. இருந்தாலும் நீங்கள் சர்க்யூட்டை கன்ஃபார்ம் பண்ணிங்க, பவர் ஐசிக்கு போதா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐசி கூட கொடுத்துருக்கலாம். அப்போ 0.6 இந்த 2 ரெசிஸ்டரும் சேர்ந்து கட் டவுன் பண்ணுது. அப்போ அதுக்கு இன்புட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1.8 வோல்ட் வருது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் சப்போர்டு வந்து நியூ சப்போர்டில் நான் ஜம்பர்லாம் அடிச்சிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பர்லாம் நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து டயோடு வேல்யூவில் வோல்டேஜில் முதல்ல செக் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த சர்க்யூட் வந்து ஓப்பன். இப்போ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு டயோடு வேல்யூவே செக் பண்ணிடுவோம். இதில் எனக்கு 0 வருது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டர் பாயிண்ட்டும் ஓயில் வருது, இன்புட்டும் ஓயில் வருது. அதாவது 2 ஓயில், அதாவது 2 ரெசிஸ்டரும் சேர்கிற இடமும் எனக்கு ஓயில் வருது. இதோட இன்புட் லைனும் எனக்கு ஓயில் வருது. ரெண்டுமே எங்கேருந்து வரணும் அப்படின்னா சப்போர்டோட கனெக்டர்லேருந்து வரணும். அதனால தான் 2 லைனையும் பார்த்து நான் கண்டுபிடிச்சி, ஏன்னா என்கிட்ட ஒரு ஒர்க்கிங் சப்போர்ட் இருக்குல்ல, அதனால் 2 லைனையும் நான் ஜம்பர் பண்ணியிருக்கேன்.
ஜம்பர் பண்ணிவிட்டு நான் இன்புட் கொடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இந்த லோக்கல் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா R1 R2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரெசிஸ்டராக போட்டிருக்காங்க, தெர்மிஸ்டர் போடலை, நார்மல் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சப்போர்டில் உங்களுக்கு தெர்மல் சர்க்யூட்ரி நீங்கள் ஆன் பண்ணால் கூட ஆக்சுவலாக தெர்மல் சர்க்யூட்ரி சூடாகும் போது டிடெக்ட் ஆகிட்டு கட் டவுன் பண்ணுறதுக்கு தான். அப்போ அந்த பர்பஸே வந்து இங்கே உங்களுக்கு நடக்காது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ரெசிஸ்டராக போட்டாங்க லோக்கல் சப்போர்ட்டில், இதே ஒரிஜினல் சப்போர்ட்டில் தெர்மிஸ்டர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக இந்த சர்க்யூட்ரிக்கு 1.8 வோல்ட் இன்புட் வரணும். அதை வந்து கம்பல்சரி செக் பண்ணிக்கங்க. 0.65 இதில் கட் ஆகிட்டு மேலே வந்து சப்போர்டுக்கு மெயின் போர்டுக்கு போகணும். இது ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் இந்த சர்க்யூட்ரி ஒர்க் ஆகும். இப்போ இதில் டையோடு வேல்யூ நான் செக் பண்ணுறேன், எனக்கு 147 வருது, சென்டர் ஏரியாவில் 458 வருது. இப்போ இதில் நம்ம வோல்டேஜையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓல்டு மோடில் போட்டிருக்கேன், நான் வந்து கேபிளை போட்டுட்டு இந்த ஏரியாவில் வோல்டேஜ் எவ்வளோ வருதுங்கிறதையும் பார்க்குறோம். இதே 1.8 வருது, எனக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 0.8 கட் டவுன் ஆகுது, அதாவது 0.65 ஒரிஜினலில் கட் டவுன் ஆச்சு. ஏன்னா இங்கே ரெசிஸ்டர் வேல்யூ மாறுது. அதனால் இப்போ இந்த சர்க்யூட்ரி ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபோனு பக்காவாக வந்து சார்ஜ் ஏறும். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து தெர்மல் எரர் வந்துச்சுன்னா R1 R2 எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். சில போர்டில் மேலே இருக்கும், சில போர்டில் வந்து சப்போர்டில் ஒன்று, மெயின் போர்டில் ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் வந்து பக்காவாக ஏறுது, பர்சன்டேஜ் காமிக்குது, எரர் காமிக்கல. உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிப் லெவல் வீடியோஸ் நிறையா வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எடுத்தது தான். இப்போ நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் நிறைய போகும். ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். சப்போஸ் உங்களால் வந்து லேர்ன் பண்ண முடியலைனா கூட நம்மள்ட்ட ரிப்பீட்டட் ட்ரைனிங், அதாவது நீங்கள் திருப்பி அகைன் வந்து கூட உங்களால் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.